4 பேர் தான் நின்னாங்க. அதில் 2 பேர் வெள்ளை அடிக்கிற பசங்க. அங்கே அந்த ஏரியாவில் வேலை பார்க்குறவன் எதுக்கோ வேலைக்கு இப்போ வண்டி வருதுன்னு கிராஸ் பண்ணி நின்றுருக்கான். 2 பேர் வந்து என்ன யாருன்னா இந்த பசங்க, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பசங்க. இந்த வண்டி வருது வேடிக்கை பார்க்கலாம். இந்த 5 பேரை தாண்டி வேறு யாருமே கிடையாது. டெல்லியில் ஒருத்தன் கூட வரல. 2வது தடவையும் வரல. பெருசாக ஒரு 10 பேர் நின்றுருந்தாங்க. 3வது தடவை இவர் கையை காட்டுறேன்னா எந்த ரசிகர்களை காமிச்சாங்களா முதல்ல பார்த்தீங்களா? ரோட்டில் டிராஃபிக்கில் நின்றவனை காமிச்சு, மோடிஜி இப்படி தான் பண்ணுவார். டிராஃபிக்கை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு வண்டி வருதுன்னானே அவன் மோடி வர்றாரு, ஒரு 5 நிமிஷம் நின்றுன்னா அந்த கூட்டத்தை பூரா அவன் காமிச்சிருவாங்க. காமிச்சு இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. இந்த டெக்னிக் தான் இது. இவர் கையை காட்டினா உள்ளே செம குத்து விழுந்திருக்கும். அடித்து விசாரணைன்ற பேரில் 1 மணி நேரம் வந்து காலையில் 10 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி 11:30 வரைக்கும் சும்மா உட்கார விட்டுருக்காங்க. அப்படியே உட்காந்துருக்கணும். இதுதான் விசாரணையில் முக்கியமான சிபிஐ விசாரணை. இப்படி தான் இருக்கும். அடிக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அது ஐஸில் படுக்க வைக்கிறது, நகத்தை பிடுங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அது ட்ரக்கு மாஃபியா இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்க. இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. புரியுதாங்க? மென்டல் டார்ச்சர் கொடுக்குறது தான் சிபிஐ விசாரணையில் முக்கியமான விஷயம். 10 மணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. க்ளோஸ்டு ரூமில் நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பீங்க? நீங்கள் அப்படியே தூங்குற மாதிரி தூங்கினா டப்புன்னு ஒருத்தர் வந்து கதவை, சார் தூக்கம் வருதா அப்படின்னு, இல்லை முழிச்சிருக்கேன், சரி இருங்க, போயிடுவாங்க. புரியுதா? வரமாட்டாங்க. திருப்பி 1/2 மணி நேரம் ஆகிடும். தூங்கவும் விட மாட்டாங்க, முழிக்கவும் விட மாட்டாங்க. தண்ணி கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தண்ணி தாகத்தில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, என்ன சார் திடீர்னு ஒருத்தர் தண்ணி வேணுமா? அப்படியா, சரி ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பி 1/2 மணி நேரம் கழிச்சு அவரே வருவார். தண்ணி குடிச்சிட்டு, இல்லை வரவே இல்லையா? என்னது கொடுக்கவே இல்லையா அவங்களுக்கு? யார் அவர் போயிடுவார். இப்படியே உட்கார வச்சு சோறு தண்ணி இல்லாமல் மெண்டல் ஆக்கி விட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்களோன்னு தெரிய வச்சு ஐஸ் பார்லாம் அங்கே இருக்கும். யூஸ் பண்ண மாட்டாங்க. மென்டல் சைக்காலஜிக்கலாக கொடுத்து விசாரணையெல்லாம் நடக்கும். ஒன்றுமே இல்லாததுக்கு பண்ணி இப்படி டார்ச்சரில் இருந்தால் வெளில வந்து கையை காட்டுறாங்கன்னா உள்ளே அந்த அளவுக்கு குத்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா அவங்களுக்கு? அதனால தான் அந்த வெறியில் தான் கையை காட்டினது வெளியே வந்து